டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாமில் இந்தியன் பாலிட்டி மார்க்ஸை ஈஸியாக ஸ்கோர் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? 7ஆம் வகுப்பு பாலிட்டி புத்தகத்தில் இருக்க இந்த பாக்ஸஸை இக்னோர் பண்ணிங்கன்னா டைரக்ட் மார்க் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. முதல்ல 7ஆம் வகுப்பு பாலிட்டி புத்தகத்தில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளியராக புரிஞ்சுக்கலாம். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகளின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருகாயா சகவத், உஷேன் ஆகியோர் பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்காக கடினமாக பணியாற்றியவர்கள். அதாவது பெண்கள் சம உரிமை பெறுவதற்காக கடினமாக பணியாற்றியவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யார் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருக்கையா ஷவாத் யுசேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார். சட்டத்தின் ஆட்சி என்ற சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்பவர் வாதுரைத்திருக்கார். சரிங்களா? அடுத்த பாக்ஸ் போகலாம். தேர்தல் ஆணையம் பற்றிய ஒரு பாக்ஸு. தேர்தல் ஆணையங்கிறது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. சரிங்களா? இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அரசு அமைப்பாகும். இதன் தலைமை என புதுடெல்லியில். தேர்தல் ஆணையங்கிறது ஒரு சட்ட அமைப்பு, சட்டப்பூர்வமான அமைப்பு. இது எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. தேர்தல் ஆணையங்கிறது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. இது எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. சரிங்களா? இந்திய தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. அடுத்து வாங்க, சட்டப்பிரிவு கொடுத்துருவாங்க. சட்டப்பிரிவு 17 என்ன சொல்லணும்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சமத்துவ உரிமை இருக்குது பார்த்தீங்களா? மொத்தம் 6 உரிமைகள் இருக்குது. என்னென்ன உரிமை? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதுக்கப்புறம் சமய சார்பு உரிமை, இந்த மாதிரி 6 உரிமை இருக்குது. அரசியலுக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை, என்ன 6 உரிமை இருக்குது. சரிங்களா? 6 அடிப்படை உரிமையில் சமத்துவ உரிமை கீழேருந்து 14 முதல் 18 வரைக்கும் சமத்துவ உரிமையில் சொல்லுவாங்க. சரிங்களா? சமத்துவ உரிமையில் ஃபஸ்ட்டு சட்டப்பிரிவு 14 என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்யுது. சரிங்களா? அதாவது ஜாதி, மதம், இனம் வேறுபாடு ஜாதி, மதம், இனம், மொழி ஆகியவற்றால் பாகுபாட்டை தடை செய்கிறது. சரிங்களா? சட்டப்பிரிவு 16 என்ன சொன்னால் பொது வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 18 என்ன சொல்லுதுன்னா பட்டங்கள் அளித்து வேறுபடுதலை தடை செய்கிறது. சரிங்களா? அடுத்த பாக்ஸ் போகலாம். கட்சியின் தேர்தல் அறிக்கை. தேர்தலுக்கு முன்பான பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள், கொள்கைகளை அறிவிப்பார்கள். கட்சியின் தேர்தல் அறிக்கை என்பது என்னென்னா ஒருத்தங்க தேர்தல் நிற்கிறாங்க. இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி அந்த வேட்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா? அதாவது அந்த ஒவ்வொரு தொகுதியிலும் நிற்பாங்க. அந்த வேட்பாளர்கள் என்ன ஒரு அறிக்கை விடுவாங்க அப்படின்னா நான் கட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறது, என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கேன், நான் என்ன செய்வேன், உங்களுக்கு மக்களுக்கு என்ன நல்லது செய்வேனா, இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை தான் கட்சியின் தேர்தல் அறிக்கைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வாங்க, அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னா வழங்குதல். என்ன வழங்குறாங்கன்னா நேர்மையான எதிர்ப்பு, பொறுப்புடைமை, சாரத்தினை வழங்குதல். அடுத்து பரிந்துரைக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலகத்திற்கு தனிநபரை பரிந்துரைத்தல். அடுத்து ஏற்பாடு செய்தல். அரசியல் பிரச்சாரம், பேரணி ஆகியவற்றை ஏற்பாடு செய்தல். தேர்தலில் வெற்றி பெற தேர்தல் அறிக்கையை வெளியிடுதல். அடுத்து ஊக்குவித்தல். மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களையும் கொள்கைகளையும் முன்வைத்தல். அடுத்து ஒருங்கிணைத்தல். சமுதாயத்தையும் அரசையும் இணைத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை ஒருங்கிணைத்தல். ஆட்சி அமைத்தல். அரசாங்கத்தை ஏற்படுத்தி இயக்குதல். பொதுவான கொள்கை. இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அது எப்படி செயல்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வழங்கிடுறாங்க. சரிங்களா? வழங்கிட்டு அடுத்து பரிந்துரைக்கிறாங்க, அடுத்து ஏற்பாடு செஞ்சு ஊக்குவிச்சுட்டு ஒருங்கிணைச்சி ஆட்சி அமைச்சிடுறாங்க. சரிங்களா? இப்போது இந்த கட்சியில் தேசிய கட்சிகள் மற்றும் பிராந்திய மாநில கட்சிகள் 2 இருக்குது. தேசிய கட்சிகள் என்பது என்னென்னா மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த கட்சி வாக்குகளில் ஒரு கட்சி 6% பெற்றிருக்கணும். ஒரு கட்சி தேசிய கட்சியின் அங்கீகாரம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா
மக்களவை தேர்தல் இருக்கு இல்லையா, மக்களவை தேர்தல் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்குகளை ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் பெற்றிருக்கோன்னா, 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சரிங்க, 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% சரிங்களா தொகுதியை வெற்றி பெறணும். ஒரு கட்சி தேசிய கட்சி அங்கீகாரம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு மக்களவை தேர்தலையோ இல்லை 4 மாநிலங்கள் நடத்தும் சட்டமன்ற தேர்தலையோ 6% மார்க்கை பெற்றுக்கணும். அப்படி அடுத்த கண்டிஷன், ஃபஸ்ட் கண்டிஷன் 6% வாக்கு. அடுத்து 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவையில் வெற்றி பெற்றுக்கணும். 4 மக்களவையில் வெற்றி பெற்றுக்கணும். அடுத்து இறுதியாக மக்களவையில் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் சரிங்களா 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றுக்கணும். இதெல்லாம் ஒரு தேசிய கட்சிக்கான வேணும்னா ஒரு அடிப்படை தகுதிகள். பிராந்திய அல்லது மாநில கட்சிகள் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாநில சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் சில்லத்தக்க வாக்களில் குறைந்தபட்சம் 6% வாக்களை பெற்றிருக்கணும். அதே தான். நெக்ஸ்ட்டு 25 தொகுதிகளில் ஒரு மக்களவைக்கு தொகுதி அல்லது சட்டப்பேரவை தொகுதிகளில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 25 தொகுதிகளில் தொகுதி இருக்கு இல்லையா, அதில் ஒரு மக்களவை தொகுதியிலையோ இல்லது ஒரு சட்டப்பேரவை தேர்தலிலோ குறைந்தபட்சம் 2 தொகுதியை வெற்றி பெற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து மாநில சட்டமன்ற மொத்த தொகுதியில் 3% தொகுதிகளை வெற்றி பெற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் இந்த கட்சிகள் மாநில மற்றும் தேசிய கட்சிக்கான தகுதின்னு சொல்கிறாங்க. சுயாட்சை வேட்பாளர் யாருன்னா, சுயேட்சை வேட்பாளர் என்பவர் எந்த கட்சியும் சேராமல் தானாகவே மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடும் நபராவார் அப்படிங்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஊடகத்தின் வகைப்பாடு. அதாவது மீடியா இருக்குது பார்த்திங்களா, மீடியாவை 4 விதமாக பிரிக்காங்க. என்னென்னா குறுகிய தொடர்பு ஊடகம், தொலைத்தொடர்பு ஊடகம், அச்சு ஊடகம், இணைய ஊடகம், சமூக ஊடகம் என 5 வகையாக பிரிக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 5 வகையாக பிரிக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குறுகிய தொடர்பு ஊடகம் இருக்குது பார்த்திங்களா, அப்படிங்கிறது என்னன்னா கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. அதாவது சின்ன ஒரு வட்டாரத்துக்குள்ளே, குறுகியனா ஒரு சின்ன வட்டாரத்துக்குள்ளேயே. இப்போ கேபிள் தொலைக்காட்சினா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேபிள் லோக்கல் சேனல் மட்டும் தெரியும், அதுதான் கேபிள் தொலைக்காட்சி அப்படிங்கிறது. அது மாதிரி நேரடியாக ஒரு அஞ்சல் செலுத்துறது அது அப்புறம் கருத்தரங்கு அப்படின்னா என்னென்னா கான்ஃபரன்ஸ் மீட்டிங் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி. இது தொலைத்தொடர்பு ஊடகம் அப்படின்னா திரைப்படங்கள் தொலைக்காட்சி. அதாவது திரைப்படங்கள் தொலைத்தொடர்புனா திரைப்படங்கள் தொலைக்காட்சினா இந்த நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, நியூஸ்லாம் தொலைத்தொடர்பு, அது அச்சு ஊடகம்னா. தொலைத்தொடர்பு ஊடகம் அப்படின்னா இது இருக்குங்களா, மற்ற சேனல், இந்த நேஷ்னல் டிவி சொல்லுவாங்க இல்லையா, அந்த சேனல்லாம் வரும். அது அப்புறம் வானொலி. சரிங்களா. அச்சு ஊடகம் என்பது செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், சுவரொட்டிகள், அறிக்கைகள், இது எல்லாமே அச்சு ஊடகத்தில் வரும். இணைய ஊடகம் என்பது கூகுள், இன்டர்நெட் மற்றும் வலைப்பதிவுகள். சரிங்களா. அதுக்கப்புறம் சமூக ஊடகம் என்பது கீச்சகம், சோஷியல் மீடியா. சமூக ஊடகம்னா கீச்சகம், சோஷியல் மீடியா. இன்டர்நெட், இணைய ஊடகம்னா இன்டர்நெட். சரிங்களா. அதுக்கப்புறம் கீச்சகம், முகநூல், ஃபேஸ்புக், புலனம் மற்றும் காட்சி. கீச்சகம்னா என்னென்னு எனக்கு தெரியல, ஃப்ளிப்கார்ட் இல்லை ட்விட்டர். ஆமாம், கீச்சகம்னா ட்விட்டர், முகநூல், ஃபேஸ்புக். புலனம் இது வாட்ஸ்அப்பு, அஞ்சல் மற்றும் படவரி. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த பாக்ஸ் பார்க்கலாம். மக்களாட்சியின் கோட்பாடு. மக்களாட்சி என்றால் மக்களால் ஆட்சி செய்யப்படும் என்பதாகும். இது 2 கிரேக்க சொற்கள் ஆனது. டெமோஸ் என்பது மக்களை குறிக்கிறது, கிராட்டஸ் என்பது அதிகாரம் அல்லது ஆட்சி என்ற பொருளாகும். மக்களாட்சி என்றால் டெமோக்ராசி. சரிங்களா. டெமோக்ராசி என்பது என்னென்னா மக்களால் ஆட்சி செய்யப்படுறதாகும். அதை 2ஆக பிரிக்காங்க. அந்த டெமோக்ராசியை 2ஆக பிரிக்காங்க, டெமோஸ் மற்றும் கிராட்டஸ் அப்படின்னு. டெமோஸ் என்றால் மக்கள், கிராட்டஸ் என்றால் அதிகாரம் மற்றும் ஆட்சி. சரிங்களா. இது 1 வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. 1 மார்க்கில். அகில இந்திய வானொலி 1956ஆம் ஆண்டிலிருந்து ஆகாசவாணி, வானிலிருந்து வரும் ஒளி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை செய்து வருகிறது. இது 1936ஆம் ஆண்டே
ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அகில இந்திய வானொலி எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா 1936 வந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் 1956 அகில இந்திய வானொலி வந்துட்டு ஆகாசவாணி என்ற பெயரில் வந்துட்டு வானொலி ஒளிபரப்பு செஞ்சாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வாங்க அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த பாக்ஸ் மேம்பாட்டிற்கான முக்கிய காரணிகள் என்னென்னா கல்வி, பாலின பாகுபாடு, சாதி, இன, சமுதாய பாகுபாடு. சரிங்களா? இப்போ கல்வி என்ன சொல்லுதுன்னா ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் தனித்தன்மையை வாய்ந்த முடிவுகள் எடுக்கிறது. சரிங்களா? கல்விங்கிறது அவங்களா சிந்திச்சு எடுக்கிறது, அறிவுபூர்வமான சிந்திக்கும் திறன் கொண்டது. பாலின பாகுபாடு என்பது சமூகம் எக்காலத்திற்கும் முன்னேறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒருத்தவங்க வந்து பாலின பாகுபாடு பார்த்தாங்க அப்படின்னா, அதாவது ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு பார்த்தாங்க அப்படின்னா எக்காலத்திலுமே முன்னேறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. நான் ஆண், நான் இந்த வேலை செய்ய மாட்டேன், அந்த வேலை செய்ய மாட்டேன், நான் பெண்ணு, நான் இப்படித்தான் இருப்பேன், அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு வந்து கருத்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து எல்லாருமே சம உரிமை அப்படின்னு சொல்லிட்டு வாழணும். சரிங்களா? ஜாதி, இன, சமய பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூகம் முன்னேற்றம் அடையாது. இப்போ எங்கே பார்த்தாலும் ஜாதி, இனம் தான். இப்போ பார்த்தாலும் மதம், இனம், இந்த மாதிரி நிறையா எங்கே பார்த்தாலும் ஜாதி தான். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் சொன்னார். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. ஜாதி இப்போ ஒரு சர்டிஃபிகேட்டில் கூட பிறந்த ஒரு குழந்தைக்கு ஸ்கூலில் சேர்க்கணுன்னா கூட கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் ஜாதி தான். எப்போ தமிழக அரசு வந்து அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் கிடையாது அப்படின்னு அறிவிக்காங்களோ அப்போ தான் ஜாதிகள் வந்துட்டு மறையும். சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் அடுத்த பாக்ஸ் போகலாம். அச்சு இயந்திரம் ஜோஹன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? அச்சு இயந்திரம்